ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு பவுலில் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை மூடி வைக்கலாம். நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தொலி எடுத்தப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சா உருளைக்கிழங்குல கருப்பாக வராது. இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துருக்கேன். நான் 3 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் காரம் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் நமக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல மசாலா ஐட்டம்ஸ் பிடிக்கிற வரை அந்த ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோ லெவல் இருக்கோ கடாயில் அவ்வளோ லெவல் தண்ணி விட்டால் போதும். இப்போ மூடி வச்சு வேக விடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் மசாலா ஐட்டம்ஸ் பிடிக்கிற வரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆக்கணும். இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ண அப்புறம் மூடி வச்சு வேக வைக்கலாம். மூடி வச்சு வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும். இந்த தண்ணியை ட்ரை ஆகிற வரை நம்ம அந்த கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, ஆலு கோபி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.